அல்பினா செல்வி கண்ணன் நதுஷ் இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் எனது பேராசிரியரும் முன்னாள் துணைவேந்தருமாகிய எங்கள் வசந்தி அம்மா அவர்களே, எனது ஆசானம் பேராசிரியரும் சத்திர சிகிச்சை நிபுணருமாகிய எங்கள் ரவிராஜ் ஐயா அவர்களே, பேரன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய எமது பிரதேச செயலாளர் அவர்களே, மாவட்ட செயலாளர் அவர்களே, இங்கே வருகை வந்திருக்கின்ற பெரும் மதிப்புக்குரிய எங்கள் ஆசிரியர் பெருந்தகைகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, எனது அருமை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த மேடையிலே இவ்வாறு ஒரு மகுட விழா வழங்குகின்ற ஒரு கௌரவிப்பு நிகழ்விலே தலைமை தாங்க கிடைத்திருப்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரு அதிர்ஷ்டம். நான் பெற்ற பயன் என்னவோ, எங்கள் அன்புக்குரிய ராஜா அண்ணர் என்று அழைக்கப்படும் எங்கள் வைத்தியங்களான சண்முகராஜா அவர்கள் மருத்துவத்துறை, அது ஒரு மகேசன் சேவை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு சேவையை, ஒரு பணியை ஆற்றுகின்ற ஒரு துறை. அந்த துறையிலே எத்தனையோ வைத்தியர்கள் பிறந்தார்கள், அவர்கள் சேவை செய்தார்கள். ஆனால் நிலைத்து நிற்கின்ற வைத்தியர்கள் என்ற வரிசையிலே தனது இடத்தையும் அங்கே பதித்துவிட்ட ஒரு வைத்தியராக என்று எமது சண்முகராஜா வைத்தியர் அவர்கள் இருக்கின்றார். எமது மாவட்டத்திலே தொடர்ச்சியாக எந்த ஒரு தன்னலமற்ற சேவையாக ஒரு பாரபட்சமின்றி எந்த காலத்திலும் தனது பணியை ஆற்றக்கூடிய ஒருவராக இந்த மண்ணிலே அவர் சேவை செய்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையிலே மிக தட்டுப்பாடான மருந்துகளும் மருத்துவத்துக்கு தேவையான ஆளணிகளும் இல்லாத காலத்திலே மிகுந்த ஒரு கடினமான பணி. அந்த பணியை திறம்பட செய்ததன் மூலம் அன்றைய காலத்திலே ஒரு தாய் மரணம் இடம்பெறாத ஒரு நிலையை இந்த மாவட்டத்திலே நிலைநிறுத்தி இருந்தார் என்பது எமது மண்ணுக்கும் எமது மக்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமை. உண்மையிலே இன்று இந்த நிகழ்வுக்கு மறக்க முடியாது மகத்தான அவரது மருத்துவ பணியை, தன்னலமற்ற அர்ப்பணிக்க சேவையை, இவர் நன்றி தெரிவிப்பு விழா, அவரை கௌரவப்படுத்துகின்ற விழா, இவர் சேவையில் வழிகாட்டி செயல் புரியும் நாள் காட்டி, பிறர் வாழ்வில் ஒளியூட்டி பட்டறிவின் ஓர் ஈட்டி, முல்லை மண்ணின் முகமலர்ந்த சேகுவரா, முள்ளி வாய்க்காலில் நின்ற ஒரு பிடல் கேசோ, இல்லை இல்லை எங்கள் அண்ணன் இவர்களுக்கு மேலானவன், ஈடுநேற்ற சேவையாளர், மெல்லிய நடைவீசி மிடுக்கான நடைபோடும் நல்லுளம் கொண்ட வல்லவன், நம் வாத்தும் தாயவன், கொள்குண்டு பட்டும் குறையுயிர் போன்றவற்றை கல்லறைவு தான் எடுத்து காயங்கள் தைத்து காத்தளித்த தாமணிவர், சொல்லெடுத்து வாழ்த்திடா சுவை தமிழில் வார்த்தை இல்லை, எல்லையற்ற பணி செய்த எமது அண்ணன் ராஜாவை ஏற்றிடவா நேரம் இல்லை, அள்ளி தமிழ் சேர்த்து அழகாக நாம் வாழ்த்த அரியதொரு வாய்ப்பு இதுவே, கல்லும் கனியும் இந்த கண்ணீர் கதை கேட்டு கடைசி கணத்தின் கசப்பான பொழுதுகளில் அஞ்சாத அகத்தோடு நெஞ்சின் பத்தினியார் கூட புத்திரரை பெருமையிட்ட 10 ஆண்டு பக்குவமாய் வாழியவை. எங்கள் மண்ணுதித்த இறை தந்த பெருமகன், தங்க குணங்கொண்ட தமிழ் தந்த அருமகன், கங்குள் தனியகற்ற கதிரவனாய் ஒளி வீசும் மங்கா புகழ் கொளிக்கும் மன்னனை வரவேற்று மண்ணின் பற்றுடனே மகிழ்ச்சியுடன் இங்கு வந்து அண்ணலை வாழ்த்த வந்து அவைதனில் வீட்டிற்கும் நண்பர்களை கைகூடி நெஞ்சி நிற்க வாழ்த்தியது. எத்தனையோ குழந்தைகளை இம்மியும் வலுவின்றி சத்திர சிகிச்சையினால் சரிவர பெற வைத்து பத்திரமாய் கைகளிலே பாங்குடனே கொடுத்தவரை இத்தரையில் நாம் இல்லை ஏற்றியே வாழ்த்திடுவோம்.
இத்தனையில் நாம் இன்றி ஏத்தியே வாழ்த்திடுவோம். போரின் தாண்டவத்தில் பொதுமகனாய் தான் நின்று பாரில் பல நாடுகளின் பத்திரமாய் போய் வாழாமல் நேரில் கண்ட அத்தனையும் நெஞ்சில் நிலை நிறுத்தியவர். சீரியனல் சேவைதனை சிறப்புடனே தொடர்ந்திடுக. வருத்தம் என்று வந்தவரை வாஞ்சையாய் அரவணைத்து மருத்துவ சேவை தந்து மக்களின் மனம் நிறைந்து கருத்துடன் நின்று வரை கலப்பிலா பணிபுரியும் ஒருத்தரே உங்களை நாம் உளமாற வாழ்த்துகின்றோம். இன்று இந்த நிகழ்விலே நாங்கள் தேசத்தின் மருத்துவ மகுடம் என்னும் ஒரு மகுடத்தை, ஒரு விருதை வழங்கி எங்கள் நன்றியை அவருக்கு வழங்கும் முகமாக இன்று நாங்கள் இந்த நிகழ்வை ஒழுங்க வைத்திருக்கின்றோம். எமது முல்லை மக்கள் சார்பாக இந்த மகுட விருதை அவர் பெற வேண்டும் என்றும் அவரை மனமாற வேண்டி இங்கே வருகை தந்த உங்கள் அனைவரையும் நன்றியுடன் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தலைமை உரையாற்றி சென்ற எங்களுடைய வைத்திய கலாநிதி கைலாயநாதன் சுதர்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற உரை நிகழ்வு ஏற்பாட்டுக்குழு சார்பாக கலாநிதி விஜயகுமார் நவநீதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வைத்திய கலாநிதி சுதர்சன் அவர்களே, இந்த நிகழ்வின் கதாநாயகனாக வீட்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய வைத்திய கலாநிதி சண்முகராஜா அவர்களே, அவர்தம் பாரியார் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க வருவதும் ஒரு பதவி நிலை என்பதை தாண்டி ஒரு மருத்துவனாக மகத்தான சேவையோடு வாழ்வது என்ற கொள்கையோடு வாழ்ந்து காட்டிய ஒரு சாதனையாளருடைய நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருப்பது நெஞ்சுக்கு நிறைவை தருகிறது. இன்றைய நிகழ்வு ஒரு சாதாரண பாராட்டு நிகழ்வு என்பதற்கு அப்பால் ஒரு சாதனையாளனுடைய இந்த விருது ஒரு மருத்துவன், சாதாரண மருத்துவனுக்கான பாராட்டு விழா என்பதற்கு அப்பால் ஒரு மருத்துவ பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சியின் கொண்டாட்டம். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள், இளைய தலைமுறையினர் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற பண்புகளை நாங்கள் கொண்டாடுகின்ற நிகழ்வு. ஒரு மனிதனுடைய வெற்றியை அவனுடைய படிப்பை வைத்தோ, பணத்தை வைத்தோ, பெற்றுக்கொள்ளுகின்ற விருதுகளை வைத்தோ கணிக்க முடியாது. அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை யார் பாராட்டுகிறார்கள், எத்தனை பேர் பாராட்டுகிறார்கள், என்ன மனநிலையோடு பாராட்டுகிறார்கள், தாமாக முன்வந்து பாராட்டுகிறார்களா என்பதிலேதான் அவனுடைய உண்மையான வெற்றி தங்கி இருக்கிறது. அந்த வகையிலே இன்று இங்கு நடக்கின்ற இந்த நிகழ்வு வாழும் உதாரணமாக இங்கு கூடியிருக்கின்ற நிர்வாக சேவை அதிகாரியாகவும் புகழ்பெற்ற மருத்துவ கல்வித்துறையை சேர்ந்தவருமாகிய எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் பேராசிரியர், முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசருடன் கலந்து கொண்டிருப்பது ராஜாபுரம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு நற்சான். நான் நினைக்கின்றேன், அவர் என்னுடைய அறிவு கட்டிய வரையில் முல்லைத்தீவிலே நடக்கின்ற ஒரு நிகழ்விலே பங்கு பெற்றுவது இதுதான் முதல் தடவை. மானியங்கள் ஆணைக்குழுவுடைய உறுப்பினர் பேராசிரியர் ரவிராஜ் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அது என்னுடைய வைத்திய கலாநிதிக்கு கிடைத்த அங்கீகாரம், கௌரவம். முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் அவர்களுக்கு தலை வணங்குகின்றோம். எங்கள் மண்ணின் மைந்தனை மதித்து எங்களுடைய அழைப்பினை ஏற்று இன்று நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். சேர்ந்தவர் என்ற அடிப்படையிலே நான் மிகவும் அவருடைய இன்னொரு பக்கம் மகப்பேற்றியர், குறிப்பாக போர் நடந்த காலத்திலே மகப்பேறு இருக்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக முள்ளிவாய்க்கால் மனித பேரவலத்தின் போது அவர் காட்டிய தத்துணிவு, அவர் காட்டிய அர்ப்பணிப்பு ஏற்படுகின்ற போதுதான் அவருடைய சாதனை பயணம் இன்னும் மூச்சும் வீச்சும் வரும். கண்ணீராலும் செந்நீராலும் முள்ளிவாய்க்கால் மண் நனைந்த போது அவர் மிகவும் காத்திரமான ஒரு மருத்துவ சேவையை வழங்கினார். மருத்துவ சேவை என்கின்ற போது ஒரு நோயாளியை குணப்படுத்துவது மட்டுமல்ல, இடைக்காலத்திலே பாதிக்கப்பட்டு வருகின்ற மக்கள் இந்த மனங்களிலே நம்பிக்கையை விதைக்க வேண்டும். அந்த தாய்மார்களுடைய பயத்தை போக்க வேண்டும்.
பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இவை எல்லாவற்றையும் கனகச்சிதமாக செய்து முடித்து கம்பீரமாக இருந்து எங்கள் முன்னிலே வீட்டிருக்கின்றார். இன்றைய நிகழ்வை பொறுத்தவரையிலே நான் என்னுடைய எளிய தலைமுறையினருக்கு ஒரு செய்தியை உங்களுக்கு அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. வெறுமனே பணத்துக்கும் புகழுக்கும் பின்னால் அலைகின்ற இன்றைய சமுதாயத்தினர் சேவையை மட்டும் தன் வாழ்நாளின் முழு மூச்சாகவில்லை. ஏன் தாமதித்தீர்கள், நீங்கள் அல்லவா செய்திருக்க வேண்டும் என்று உரிமையோடு கோபித்துக் கொண்டார்கள். இது அப்போன்றி வணக்கம். மிக பாரம்பரியம் கிடைத்ததற்கு உங்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுளை தர வேண்டும். நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வித்யானந்தா கல்லூரி சார்பாக வாழ்த்தி, அதனுடைய 75வது வயதை எங்களுடைய கல்லூரி பூர்த்தி செய்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெருமை அந்த கல்லூரி பெற்ற ஒரு பிள்ளைக்கு கிடைத்திருப்பதையிட்டு மீண்டும் நான் மனநிறைவடைந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திரு சிவபாதம் மோகஜீவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய தலைவர் அவர்களே, இங்கே இன்றைய தினம் கௌரவிப்பை பெறுவதற்காக இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற வைத்தியர் வீரகத்தி பிள்ளை சண்முகராஜா அவர்களே, அவருடைய குடும்பத்தினரே, அன்புக்குரிய மேடையிலே வீட்டிருக்கின்ற அன்புக்குரிய துறை சார்ந்த பெரியோர்களே, சபையோர்களே, அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். உண்மையிலேயே ஊர் கூடி நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஒரு சிறந்த ஒரு உலகிலேயே பேர் சொல்லுகின்ற ஒரு வைத்தியருக்கு நாங்கள் விழா எடுத்திருக்கின்றோம். இந்த விருது வழங்குகின்ற இந்த நேரத்திலே இங்கே உலகின் மகா வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவனாக அவரை அடையாளப்படுத்தி அவருடைய சிந்தனைகளை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய இந்த நீண்டகால வைத்திய பணியிலே அவர் கண்ட பல சோதனைகளை கடந்து அவர் காட்டிய அந்த பணியை நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கே போற்றி மனதாலும் உரையாலும் புகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தினுடைய ஒரு பழைய மாணவனாக அவரை நாங்கள் இந்த இடத்திலே எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைத்ததை நான் ஒரு பெருமையாக எண்ணுகின்றேன். அவருடைய காலங்களை நாம் பல தடவை மீட்டு பார்த்திருக்கின்றோம். அவர் பல்கலைக்கழகத்திலே கற்ற காலம் நாங்கள் அவரை பல வீதிகளிலே கண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் வகுப்புக்கு சென்றதையும் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு இடம் மிகுந்த காலப்பகுதியிலே அவர் தன்னுடைய மருத்துவ கல்வியையும் தன்னுடைய சமூக பணியையும் புரிந்து கொண்டிருந்த ஒருவர். அதே போல இறுதி யுத்தம் நடந்த முள்ளிவாய்க்கால் கரிஷ்டா உயர்தர வித்தியாலயத்திலே தற்காலிகமான வைத்தியசாலை இயங்கி வந்த நேரத்திலே நான் அவரை காண கிடைத்தது. சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. மிகவும் ஒரு எளிமையாக ஒரு சிறிய அறையிலே அவர் தன்னுடைய வசிப்பிடத்தை அமைத்து இடர் மிகுந்த அந்த முள்ளிவாய்க்கால் அந்த இடர் மிகுந்த அந்த இறுதி நேரத்திலே அவர் தன்னுடைய பணியை மிகவும் காத்திரமாக செய்திருந்த மிகவும் எளிமையானவர். அது இங்கே பேசுகின்றவர்கள் ஒவ்வொருவரும் தொட்டு செல்லுகின்ற விஷயம். அவருடைய